அண்மை செய்தி. குண்டர் சட்டத்தை சர்வசாதாரணமாக பயன்படுத்துவதை அனுமதிக்க முடியாது என உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஆனந்த்குமார். வணக்கம் ஆனந்த்குமார், இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். குண்டர் சட்டத்தை சர்வசாதாரணமாக பயன்படுத்துவதை அனுமதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. நிதி மோசடிகள் தொடர்பாக செல்வராஜ் என்பவரை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்து காவல்துறை உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து செல்வராஜ் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் வி. சிவஞானம் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது காவல்துறை தரப்பில் மனுதாரரின் உதவியுடன் போலி வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டதோடு போலி ஊதிய சான்றிதழ் தயாரிக்கப்பட்டு அதன் மூலமாக வங்கியில் சுமார் 3,30,00,000 ரூபாய் வரை கடன் பெற்று மோசடி செய்திருப்பதாகவும் இவை அனைத்துமே மனுதாரரின் உதவியுடன் தான் நடைபெற்றிருப்பதால் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். ஆனால் இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் இவை அனைத்தும் தனிநபர் சார்ந்த குற்றங்கள் எனவும் போலீசார் விசாரணை நடத்தி அந்த பணத்தை மீட்கலாம் என கூறினார். மேலும் செல்வராஜ் மீதான குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் குண்டர் சட்டர்கள் என்பது மேலும் யார் குண்டர்கள் என்பது குறித்து அரசு தீவிரமாக சிந்திக்க வேண்டும் எனவும் இதுபோல குண்டர் தடுப்பு சட்டத்தை சாதாரணமாக பயன்படுத்துவதை நீதிமன்றம் அனுமதிக்காது எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் சட்டவிரோதமாக ஒருவர் ஒரு நாள் கைது செய்யப்பட்டு காவலில் இருந்தாலும் அது சட்டவிரோதம் என உச்சநீதிமன்றம் கூறியிருப்பதாகவும் நீதிபதிகள் தங்களுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றனர்.